அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல ஒரு பிரான்ச் தான். இது எதை பத்தி படிக்கிறது அப்படின்னா, சர்க்கியூட்ஸை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம், டிரான்சிஸ்டர்ஸ், மைக்ரோ சிப்ஸ், இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி பத்தி படிக்கிறது தான் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டோம், டிரான்சிஸ்டர்ஸ், மைக்ரோ சிப்ஸ்ன்னு சொன்னோம். இது எல்லாமே வந்து ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஐசிஸ், சென்சார்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. இந்த எல்லா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸையும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம்: ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் அண்ட் பாசிவ் காம்பனன்ட்ஸ். இப்போ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த காம்பனன்ட்ல வந்து கரண்ட் பவரை வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். பவர் ஆர் கரண்ட் அந்த காம்பனன்ட்லயே நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதுல இருந்து வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டிரான்சிஸ்டர்ஸ், டயோட்ஸ், சிப்ஸ், ஐசிஸ், சென்சார்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து கரண்ட், பவர் வந்து கரண்ட் இல்லைன்னா பவர் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதை ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ்னு சொல்லலாம். பாசிவ் காம்பனன்ட்ஸ்னா என்னன்னா, அதுல இருந்து பவரை ஜென்ரேட் பண்ண முடியாது. அந்த காம்பனன்ட்ஸ்ல இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது எதுல இருந்துமே வந்து நம்ம பவரை வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. இப்போ ரெசிஸ்டர்ஸுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு கரண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கரண்ட்டை வந்து தடுத்து நிறுத்தும். அதுதான் ரெசிஸ்டர் பண்ற வேலை. இதே மாதிரிதான் கெப்பாசிட்டர்ஸும். அந்த நம்ம ஒரு சார்ஜ் கொடுத்தோம் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இவ்வளவுதான் வந்து அந்த கெப்பாசிட்டரோட வேலை. எதுலையுமே வந்து பவர் வந்து ஜெனரேட் ஆகாது. பவர் ஜெனரேட் ஆகல அப்படின்னா அது பாசிவ் காம்பனன்ட். இட்ஸ் பவர் கேன் பி ஜெனரேட்டட்னா அது வந்து ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் என்ன மாதிரி எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உருவான கம்ப்யூட்டர் வந்து பார்த்துட்டோம்னா ரூம் சைஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே காம்பேக்டா சின்னதா ஆயிருக்கு. இப்போ நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம், அதை விட சின்னதா வந்து நம்ம கிட்ட இருக்க லேப்டாப் இருக்கு, அதை விட சின்னதா வந்து டேப் இருக்கும். இதெல்லாம் வந்து சைஸ்ல வந்து சின்னதை வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக நம்ம சின்னது பண்ணியிருக்கோம். ஆனா உள்ள பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா தான் இருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டிவைஸ்ல யூஸ் பண்ற நம்மளோட சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், சிப்ஸ், இது எல்லாமே வந்து என்ன இருக்கு அப்படின்னா எவாலுவேட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. இதன் காரணமாக தான் நம்மளுக்கு வந்து இப்போ இருக்க எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப வந்து அட்வான்ஸ்டா இருக்கு. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா 1897 வேக்யூம் டயோடு வந்து கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட், ஃபிளெமிங் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து வேக்கம் ட்ரையோடு லீடி ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்ததுதான் வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இல்ல சிம்பிளிக் டிரான்சிஸ்டர்னு கூட சொல்லலாம். இந்த டிரான்சிஸ்டர் தான் வந்து இருக்கிறதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரோவா இருந்துச்சு. இதை வந்து இன்வென்ட் பண்ணவங்க வந்து பார்டின், பிரைட்டைன் அண்ட் ஷாக்லி இன் 1948. இதுக்காக வந்து அவங்க நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல மிகப்பெரிய வந்து மாற்றமே வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்தது இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் பார்த்துட்டோம்னா இந்த டிரான்சிஸ்டரோட ஒருபடி மேலே போய் இந்த சர்க்கியூட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், டயோட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன சிப்புக்குள்ள வந்து அடக்கிடலாம். அந்த மாதிரி வந்ததுதான் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். அதாவது பேர்லயே இருக்கு பாருங்க, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். நிறைய சர்க்கியூட்ஸை வந்து ஜாயின் பண்றது, கம்பைன் பண்ணது, அதுதான் வந்து இதையோட அட்வான்ஸ்டா வந்ததுதான் இன்டெல் இன்ட்ரடியூஸ் பண்ண மைக்ரோ ப்ராசஸர். அது எப்போ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1969. இதான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து கோ த்ரூ பண்ண எவல்யூஷன். இப்போ எனர்ஜி லெவல் பத்தி பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். ஆட்டம் இருக்கு, ஆட்டம்க்கு சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுத்தி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ஒரே ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டே இருக்காது, நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் வந்து எனர்ஜி வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, அது எந்த ஆர்பிட்ல இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இருக்கும். The energy of an electron depends on the orbit in which it revolves. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற எனர்ஜி லெவல்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், நியூக்ளியஸுக்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் போதுன்னா, இப்போ இந்த கடைசி எனர்ஜி லெவல் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் இருக்க எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். இப்போ எந்த எலக்ட்ரானுக்கு வந்து நியூக்ளியஸோட அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா, ஆப்வியஸா
இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற எலக்ட்ரானுக்கு தான் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆனா இப்ப கடைசி எனர்ஜி லெவல் இருக்க எலக்ட்ரானுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நியூக்ளியஸும் அதுவும் ரொம்ப தூரத்துல இருக்கு இல்லையா, அப்ப அதோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும். அப்போ வெளியிருந்து ஒரு எனர்ஜி கொடுத்து இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஈஸியா, இல்ல இந்த எனர்ஜி லெவல்ல இருக்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஈஸியான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கடைசி ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது தான் ஈஸி. அப்போ the electron closer to the நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரான் it requires large energy to get excited. அதாவது இது எக்ஸைட் ஆகிறக்கோ இல்ல இந்த ஆட்டமை விட்டு வெளியே போறக்கோ அதிக எனர்ஜி வந்து தேவைப்படும். இதே தூரத்துல இருக்கிற ஆர்பிட்ஸ், அதாவது ஹையர் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த E2 E3 E4 இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி எனர்ஜி இருந்தாவே போதும். இதுல இருந்து எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணிடலாம்னா எக்ஸைட்டோ ரிமூவோ பண்ணிடலாம். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேலன்ஸ் ஆர்பிட்டால்னு சொல்றோம். இதுல இருக்கிற எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து மற்ற ஒரு ஆட்டம் கூட வந்து கம்பைன் ஆகும், ரெடியா வந்து கம்பைன் ஆக பார்க்கும். இது வந்து ஒரு ஆட்டம் தான். ஒரு மெட்டீரியல்னு பார்த்துட்டோம்னா நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டமுக்கும் வந்து ஒவ்வொரு நிறைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இன்னொரு ஆட்டம் பக்கத்துல இருக்கிற நெய்பரிங் ஆட்டம் கூட கான்டாக்ட்ல இருக்கும். அப்போ the valence electrons are responsible for bonding nature of atom. ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டமோட பைண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பொறுத்து தான் வந்து இருக்கும். அடுத்தது இந்த ஒவ்வொரு எனர்ஜி லெவலையுமே வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், எப்படி மெஷர் பண்ணலாம், எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு மெஷர் பண்ணலாம்னா அதோட யூனிட் என்னன்னு பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான் வோல்ட். அடுத்தது எனர்ஜி பேண்ட். நம்ம இப்ப பார்த்தோம் நிறைய நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கம்பைனா சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து எனர்ஜி பேண்ட், இந்த க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு எனர்ஜி லெவல்ஸ். இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இந்த மாதிரி வேலன்ஸ் ஆர்பிட் இருக்கும். அந்த கடைசி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் தான் வேலன்ஸ் ஆர்பிட். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டமோட வேலன்ஸ் ஆர்பிட்டும் வந்து நம்ம சேர்த்து சொன்னோம் அப்படின்னா இப்போ 5 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னா 5 ஆட்டமுக்குமே வேலன்ஸ் ஆர்பிட் இருக்கும். அப்ப 5 வேலன்ஸ் ஆர்பிட் இருக்கும் இல்லையா, அந்த வேலன்ஸ் ஆர்பிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான், அந்த எனர்ஜி பேண்டுக்கு பேர் தான் வேலன்ஸ் பேண்ட். இதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு, ஒரு ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதுல சில அன்ஆக்குபைடு ஆர்பிட்டால்ஸ் இருக்கலாம், எந்த எலக்ட்ரானுமே இல்லாத ஆர்பிட்ஸும் கூட இருக்கலாம். அந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து கண்டக்ஷன் பேண்ட். இப்போ வேலன்ஸ் பேண்ட்னா என்னது, the energy band due to valence orbitals. conduction band na the energy band due to unoccupied orbitals. இப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு ஆட்டத்துக்கு வந்து நம்ம எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் எங்க ஜம்ப் ஆகிறதுக்கு பார்க்கும் அப்படின்னா இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு தான் ஜம்ப் ஆக பார்க்கும். இந்த கண்டக்ஷன் பேண்ட்ல இருந்து தான் வந்து கண்டக்ஷன் வந்து நடக்கும். அதாவது ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம்க்கு போறது அது எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா இந்த கண்டக்ஷன் பேண்ட்ல தான் நடக்கும். அப்போ எப்ப எனர்ஜி கொடுத்தாலும் எந்த எலக்ட்ரானா இருந்தாலும் அது கண்டக்ஷன் பேண்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணும். அடுத்தது ஃபர்பிடன் எனர்ஜி கேப். இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடையில இருக்கிற எனர்ஜி கேப் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம ஃபர்பிடன் எனர்ஜி கேப்னு சொல்றோம். இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப்ல எலக்ட்ரான் வந்து இருக்காது. அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நம்மளுக்கு தெரியும் மெட்டீரியல்ஸை வந்து இன்சுலேட்டர்ஸ், கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ்னு நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ இதுல இன்சுலேட்டர்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் 2 பேண்ட் இருக்குன்னு. அது வந்து இன்சுலேட்டர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 2 பேண்டுக்கு இடையில எனர்ஜி கேப் ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேலன்ஸ் பேண்டு கண்டக்ஷன் பேண்டு ரொம்ப தூரமா இருக்குன்னு அர்த்தம். இதே கண்டக்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவர்லேப்னா ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கும். இதுல வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஓவர்லேப் ஆகி ஒன்னின் மேல ஒன்னா வந்து கண்டக்டர்ஸ்ல வந்து இருக்கும். செமிகண்டக்டர்ஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நேரோ எனர்ஜி கேப் தான் இருக்கும். அதாவது 2 பேண்டுக்கு இடையில இருக்கிற கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம், குறுகியதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட எனர்ஜி கேப், ஃபர்பிடன் எனர்ஜி கேப்போட வேல்யூ பார்த்துட்டோம் அப்படின்னா 6 எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸ்க்கு இது 0, ஏன்னா நம்ம ஓவர்லேப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஒண்ணு மேல ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ அது கேப்பே இருக்காது இல்ல, அதனால வந்து எனர்ஜி கேப் வந்து 0. செமிகண்டக்டர்ஸ்க்கு பார்த்துட்டோம்னா 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியா இருக்கும்.
இந்த செமிகண்டக்டர்ஸ்க்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தான், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். சிலிக்கானுக்கு பார்த்துட்டோம்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட், ஜெர்மானியத்துக்கு வந்து 0.7 எலக்ட்ரான் வோல்ட். இந்த இன்சுலேட்டர்ஸ்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமானா இருக்காது. கண்டக்டர்ஸ்ல வந்து அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். செமிகண்டக்டர்ஸ்ல ஸ்மாலா தான் இருக்கும், குறைவான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கண்டக்ஷனுக்கு வந்து காரணம். அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து கண்டக்ட் பண்ணும், ஒரு மெட்டீரியல் வந்து கண்டக்ட் பண்ணாது, கரண்ட்டையோ இல்ல வந்து ஹீட்டையோ. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான். நம்மளுக்கு தெரியும் கண்டக்டர்ஸ்னா ஈஸியா கண்டக்ட் ஆகணும், அதனாலதான் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. அதே சமயம் இன்சுலேட்டர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாது இல்லையா, அதனாலதான் இந்த இடத்துல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னு நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது கண்டக்டிவிட்டி. நம்மளுக்கு தெரியும் இன்சுலேட்டர்ஸ்க்கு கண்டக்டிவிட்டி கிடையாது, கண்டக்டர்ஸ்க்கு வந்து குட். செமிகண்டக்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கும், இன்சுலேட்டராகவும் இருக்காது கண்டக்டராகவும் இருக்காது, ரெண்டுக்கும் இடையில வந்து இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ்க்கு ரெசிஸ்டிவிட்டி ஜாஸ்தி, ரொம்ப அதிகம், 10^11 and 10^19 வந்து இருக்கு. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் பார்த்துட்டோம்னா ஓம் மீட்டர். இதே கண்டக்டருக்கு பார்த்துட்டோம்னா ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கணும், அதே ஈஸியா கண்டக்ட் பண்ணுது, அப்ப ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கணும், ரொம்ப குறைவா இருக்கணும், 10^-2 to 10^-8 இந்த ரேஞ்சில தான் வந்து இருக்கு. இதே செமிகண்டக்டர்ஸ்க்கு பார்த்துட்டோம்னா இன்சுலேட்டர்ஸ்க்கும் கண்டக்டர்ஸ்க்கும் இடையில இருக்கணுமா, அதுதான் 10^-5 இருந்து +6 வரைக்கும், 10^+6 வரைக்கும் இருக்கு. அடுத்தது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலேட்டர்ஸுக்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கும் பார்த்துட்டோம்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அதாவது டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து மாறி இருக்கும். இப்போ எப்படி டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், ரெண்டு வந்து ஆப்போசிட்டா இருக்கும். இதே கண்டக்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் கம்மியாகும். இதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இதுதான் வந்து பாசிட்டிவ். இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் நெகட்டிவ். அடுத்தது செமிகண்டக்டர்ஸோட டைப். நம்ம செமிகண்டக்டர்ஸ் பார்த்துட்டோம், அதோட ப்ராப்பர்ட்டி வந்து கண்டக்டர்ஸ்க்கும் இன்சுலேட்டர்ஸ்க்கும் இடையில இருக்கும்னு. இதுல ரெண்டு டைப் இருக்கு, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக்னா என்ன அப்படின்னா பியூர் செமிகண்டக்டர், பியூர் சிலிக்கான், பியூர் ஜெர்மானியம், இது எல்லாமே இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். இதே எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இம்பியூர் செமிகண்டக்டர். இம்பியூர்னா இப்ப அழுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னா அப்படியெல்லாம் இருக்காது. இம்பியூர்னா என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிலிக்கான் செமிகண்டக்டர் எடுத்துட்டோம்னா அதுல ஃபுல்லா வந்து சிலிக்கான் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஆனா இம்பியூர்னா என்ன அப்படின்னா நம்ம வேற ஏதோ ஒரு ஆட்டமை வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்றது, அதுக்கு பேர் தான் இம்பியூர். பியூர் செமிகண்டக்டர்னா ஒன்லி சிலிக்கான் ஆட்டம்ஸ் இருக்கிறது. இம்பியூர் அப்படின்னா என்ன அப்படின்னா சிலிக்கான் ஆட்டம்ஸ் கூட வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபாரின் ஆட்டம்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் இம்பியூர் செமிகண்டக்டர்ஸ். அந்த ஃபாரின் ஆட்டம்ஸ் தான் நம்ம வந்து இம்பியூரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம நார்மலா சொல்ற மாதிரி இம்பியூரிட்டிஸ்னா குப்பை அழுக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸையே நம்ம 2 டைப்ஸா பிரிக்கலாம், N டைப் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் P டைப் செமிகண்டக்டர்ஸ். இந்த செமிகண்டக்டர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கண்டக்ட் பண்ணும், ஏன்னா பேர்லயே இருக்கு இல்லையா செமிகண்டக்டர்ஸ். அப்ப அது கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கணும், அதாவது எந்த சார்ஜ் கேரி பண்ணிட்டு போறதான் சார்ஜ் கேரியர்ஸ். இதனாலதான் வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுல 2 டைப் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸுமே இருக்கு, எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். எலக்ட்ரான்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ் சார்ஜ், ஹோல்ஸ்னா என்ன அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ ஒரு ஆட்டத்துல வந்து எலக்ட்ரான் வந்து இருக்கும், எனர்ஜி கொடுத்தோம்னா அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிரும், அதோட இடத்துல இருந்து விட்டு வெளியே போயிடும் இல்லையா. அப்போ அது அதோட இடத்துல இருந்து வெளியே போயிருச்சு அப்படின்னா அதோட இடம் வந்து காலியா இருக்கும் இல்லையா, ஒரு ஆப்சன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல, அதுக்கு பேர் தான் நம்ம ஹோல்னு வந்து சொல்றோம். அப்போ எலக்ட்ரான்ஸ்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜும் ஹோல்ஸா வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜ்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட்லயும் வேலன்ஸ் பேண்ட்லயும் ஒரே நம்பர் ஆஃப் சார்ஜ் தான் இருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட் ஈக்குவல்ஸ் டு தி நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன் வேலன்ஸ் பேண்ட். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இதுல சார்ஜ் கான்சென்ட்ரேஷன்ங்கிறது எதை சொல்லிக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், அதாவது கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன் வேலன்ஸ் பேண்ட், இந்த ரெண்டும் ஈக்குவலா தானே இருக்கும்.
இதோட நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன், அதாவது சார்ஜ் கேரியர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. இப்போ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து 0 கெல்வின்ல, அதாவது அப்சல்யூட் 0 நம்ம பார்த்துருக்கோம். 0 கெல்வின் என்னது, அப்சல்யூட் 0ன்னு. இந்த டெம்பரேச்சர்ல எல்லா ஆட்டம்ஸுமே வந்து ரெஸ்ட்ல இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த 0 கெல்வின், இந்த அப்சல்யூட் 0ல வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஒரு இன்சுலேட்டரா பிஹேவ் பண்ணும். ஏன்னா எல்லா ஆட்டமும் ரெஸ்ட்ல இருக்கும் இல்லையா, இப்போ எலக்ட்ரான்ஸும் ரெஸ்ட்ல இருக்கும். அப்போ அந்த இடத்துல எந்த வந்து மூவ்மெண்ட்டுமே இருக்காது, அதாவது சார்ஜ் எதுவுமே மூவ் ஆகாது. சார்ஜ் மூவ் ஆனாதான் நம்மளுக்கு கரண்டே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல கண்டக்ஷனே நடக்காது. அதனால இது ஒரு பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டரா வந்து இருக்கும். அடுத்தது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். இப்போ ஒரு நார்மல் செமிகண்டக்டர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் இது வந்து கண்டக்ட் பண்ணும். அப்போ அந்த செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டியை நம்ம அதிகப்படுத்தணும் இல்லையா, அதாவது சார்ஜ் கேரியரோட கான்சன்ட்ரேஷன், அந்த சார்ஜ் கேரியர்ஸோட எண்ணிக்கையை வந்து நம்ம என்ன படுத்தணும்னா அதிகப்படுத்தணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இம்பியூரிட்டிஸை வந்து ஆட் பண்றோம். நம்ம பார்த்துட்டோம் இம்பியூரிட்டி ஆட்டம்ஸ்னா ஃபாரின் ஆட்டம்ஸ், அதை வந்து நம்ம ஆட் பண்றோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டோப்பிங். இப்படி டோப் பண்ண அந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் தான் நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்னு சொல்றோம். அதாவது ஒரு பியூர் செமிகண்டக்டரை எடுத்துட்டு அதுல நம்ம இம்பியூரிட்டி ஆட்டம்ஸை டோப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். நம்ம அப்படி ஆட் பண்றோம் இல்லையா ஃபாரின் ஆட்டம்ஸ் ஒரு இம்பியூர் ஆட்டம்ஸ், இதுக்கு பேர் தான் டோபன்ஸ். இது எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 100 parts per million, அதாவது 100 parts per million, ஒரு மில்லியனுக்கு நம்ம 100 parts வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இதுதான் வந்து டோபன்ஸ் ஆட் பண்ற அந்த அமௌண்ட். நெக்ஸ்ட் வந்து பி டைப் செமிகண்டக்டர்ஸ் சொன்னோம், என் டைப் செமிகண்டக்டர்ஸ் சொன்னோம். இதுல வந்து இப்போ வந்து ஒரு பியூர் செமிகண்டக்டரை எடுத்துட்டு நம்ம பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டம்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என் டைப் செமிகண்டக்டர். இதே மாதிரி ஒரு பியூர் செமிகண்டக்டர் எடுத்துட்டு நம்ம ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டம்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து பி டைப்பா வந்து இருக்கும். இப்போ பென்டாவேலண்ட்னா என்னன்னா அந்த பர்டிகுலர் இம்பியூரிட்டி ஆட்டம்க்கு வந்து வேலன்சி வந்து 5 அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ட்ரைவேலண்ட்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு எந்த ஆட்டமுக்கு வந்து வேலன்சி 3யோ அதுதான் நம்ம ட்ரைவேலண்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆட்டம்ஸ் எதெல்லாம்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பியூர் செமிகண்டக்டருக்குள்ள ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னன்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. அப்படி கிடைக்கிற எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு பேர் தான் பி டைப் செமிகண்டக்டர். இதே பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா பாஸ்பரஸ், அர்சனிக் அண்ட் ஆன்டிமோனி, இதையெல்லாம் வந்து நம்ம ஒரு பியூர் செமிகண்டக்டருக்கு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பிகம் an n டைப் செமிகண்டக்டர். இந்த n டைப் செமிகண்டக்டர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னாவே தெரியும், ஏன்னா நெகட்டிவ், பீனா பாசிட்டிவ் இல்லையா. அப்போ என்னன்னா இதுல மெஜாரிட்டியா என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா என்ன வந்து நெகட்டிவ், அப்போ நெகட்டிவ் எது, எலக்ட்ரான்ஸ். மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ்னா கண்டிப்பா மைனாரிட்டி என்னவா இருக்கணும், ஹோல்ஸ் இருக்கணும். மெஜாரிட்டினா ஒன்றும் இல்லை, எது வந்து ஜாஸ்தி அளவு இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இதே மைனாரிட்டினா எது கம்மியான அளவு இருக்குங்கிறது. இப்போ இதே தான் வந்து ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட் பி டைப். பி டைப்னாவே நம்மளுக்கு தெரியுது பாசிட்டிவ் அப்படின்னு. அப்போ எது அதிகமா இருக்கும், ஹோல்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா ஹோல்ஸுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா. அப்போ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ் ஆகும், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆகும் இருக்கும். அடுத்தது பிஎன் ஜங்ஷன், அதாவது ஒரு பி டைப் செமிகண்டக்டரையும் ஒரு என் டைப் செமிகண்டக்டரையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிஎன் ஜங்ஷன். இட் இஸ் ஃபார்ம்ட் பை ஜாயினிங் பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணதுல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து என்ன இருக்காதுன்னா எந்த சார்ஜ் கேரியர்ஸுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் டிப்ளீஷன் ரீஜன். அதாவது இந்த பிஎன் ஜங்ஷன்ல எந்த இடத்துல சார்ஜ் கேரியர்ஸே இல்லையோ எதுவுமே இல்லாத இடத்து தான் நம்ம டிப்ளீஷன் ரீஜன்னு சொல்லுவோம். அடுத்தது ஜங்ஷன் பொட்டன்ஷியல் ஆர் பேரியர் பொட்டன்ஷியல். இப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் பார்த்துட்டோம் இல்லையா, அதுல வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதாவது இந்த டிப்ளீஷன் லேயர்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் வந்து ஜங்ஷன் பொட்டன்ஷியல் ஆர் பேரியர் பொட்டன்ஷியல். இது சிலிக்கானுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.7 வோல்ட். for germanium it will be 0.3 volt. PN junction na P type and N type semiconductors join பண்றது. இப்படி ஜாயின் பண்ணதுல ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல எந்த ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸுமே இருக்காது, அதுதான் வந்து டிப்ளீஷன் ரீஜன் சொல்லுவோம். இந்த ரீஜன்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் வந்து பேரியர் பொட்டன்ஷியல் ஆர் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம வந்து சொல்றோம்.
இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோட்னா என்ன அப்படின்னா இந்த பிஎன் ஒரே ஒரு பிஎன் ஜங்ஷன் இருக்கிற டிவைஸ், அதுக்கு பேரு தான் பிஎன் ஜங்ஷன் டயோட். இப்போ இப்போ வந்து எல்லா சர்க்யூட்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுவோம் எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்க்குமே. அப்போ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பயாஸ் வோல்டேஜ். எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளை பண்ற வோல்டேஜ்க்கு பேர் தான் பயாஸ் வோல்டேஜ். இந்த பயாஸ் வோல்டேஜ்ல ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கு, ரிவர்ஸ் பயாஸ் இருக்கு. அதாவது பாசிட்டிவையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேரு ஃபார்வர்ட் பயாஸ். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாத்தி கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேரு ரிவர்ஸ் பயாஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஜங்ஷன் டயோடுங்கிறது இட் இஸ் a டிவைஸ் வித் சிங்கிள் பிஎன் ஜங்ஷன். ஒரு ஐடியலான ஜங்ஷன் டயோடா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாமே வந்து ஐடியலா இருக்காது இல்லையா? அப்போ எந்த இம்பியூரிட்டிஸுமே இல்லாம ஒரு ஐடியல் டயோடு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டக்டர் ஆகவும் க்ளோஸ்டு ஸ்விட்ச் ஆகும் ரெக்டிஃபையர் ஆகவும் ஆக்ட் ஆகும். இதே நம்ம அந்த டயோடுக்கு வந்து நம்ம ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது இன்சுலேட்டர் ஆகவும் இல்ல ஓப்பன் ஸ்விட்சாவோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். அடுத்தது ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா the process of converting alternating current into direct current. இப்போ கரண்ட்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு டைப்பா நம்ம பிரிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வேவ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேவ் வந்து இப்படி மாறி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப் அண்ட் டவுன் மூமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஏசி கரண்ட், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதே டிசி கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாறாது, டைரக்டா இருக்கும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா தேர் வில் பி சம் சேஞ்சஸ். இதே டைரக்ட் கரண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த சேஞ்சுமே வந்து இருக்காது. இது வந்து ஒரு கிராஃப் போட்டு நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து இப்படி ஆல்டர்னேட்டிங்கா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைரக்ட் கரண்ட். இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்டா மாத்துற அந்த டிவைஸுக்கு பேரு தான் ரெக்டிஃபிகேஷன் வந்து சொல்றோம். இந்த டிவைஸுக்கு பேர் தான் எது வந்து இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து டைரக்ட் கரண்டா மாத்துதோ அந்த டிவைஸுக்கு பேர் தான் ரெக்டிஃபையர். இந்த ரெக்டிஃபையர்ல 2 டைப்ஸ் இருக்கு, ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். அதாவது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னா என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் ஒரு வேவ், இந்த வேவோட ஹாஃப் போர்ஷனை மட்டும் ரெக்டிஃபை பண்ணிடும், அதுக்கு பேரு ஹாஃப் வேவ். இதே ஃபுல் வேவ்னா ஃபுல் வேவையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணிடும், டிசியா மாத்தி கொடுத்துரும். அப்படி இருக்கிறதுக்கு பேரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி பார்த்துட்டோம்னா 40.6%. இதே ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு பார்த்துட்டோம்னா இதோட எஃபிஷியன்சி வந்து 81.2%. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு ஜங்ஷனுக்கு வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் ரெண்டுமே கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம கொடுக்குற ரிவர்ஸ் பயாஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த ஜங்ஷன் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த பிரேக் டவுனை வந்து 2 டைப்ஸா நம்ம சொல்லலாம், ஜெனார் பிரேக் டவுன் அண்ட் அவலாஞ்சி பிரேக் டவுன். இது எப்போ நடக்கும், ஜெனார் பிரேக் டவுன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன்ல நடக்கும். அவலாஞ்சி பிரேக் டவுன் எப்போ நடக்கும்னா லைட்லி டோப்டு பிஎன் ஜங்ஷன். இந்த ஜெனார் பிரேக் டவுனோட வோல்டேஜ் எப்போ வந்து ஜெனார் பிரேக் டவுன் நடக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து less than 4 வோல்ட்டா இருக்கிறப்ப நடக்கும். அவலாஞ்சி பிரேக் டவுன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து greater than 6 வோல்ட்டா இருந்தா நடக்கும். இது வந்து less than 4 வோல்டேஜ், இது வந்து greater than 6 வோல்டேஜ். அப்போ இந்த 4 to 6 வோல்டேஜ் இதுக்கு இடையில இருக்கிற வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னா இந்த ரெண்டுமே வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஜெனார் டயோட். இப்போ ஜெனார் டயோடுங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் சிலிகான் டயோட், அதாவது இது சிலிகான்னால ஆயிருக்கிற ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் தான். இது வந்து ஹெவிலி டோப்டா இருக்கும். இது வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல தான் வந்து ஒர்க் ஆகும். இதோட எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம்னா வோல்டேஜ் ரெகுலேட்டரா இதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ். நம்ம பேர்லயே இருக்கு, ஆப்டோனா லைட், எலக்ட்ரானிக்னா லைட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவோ இல்ல எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து லைட் எனர்ஜியாவோ மாத்துற அந்த டிவைசஸ்க்கு பேரு தான் ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ். இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோட், சோலார் செல்ஸ், போட்டோ டயோட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லலாம். இப்போ லைட் எமிட்டிங் டயோட்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்இடின்னு. இது என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை வந்து எமிட் பண்ணும் இல்லையா, லைட் எமிட்டிங் டயோட், இட் எமிட்ஸ் த லைட்.
இது it is also a PN junction diode. இது வந்து ஒரு PN junction diode தான். இது வந்து forward biased conditionல work ஆகும். அப்படி forward biased இருக்கிறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா லைட்டை வந்து எமிட் பண்ணும். அடுத்தது சோலார் செல். சோலார் செல்னு சொல்லலாம், இல்ல போட்டோ வோல்டாயிக் செல்னு சொல்லலாம். அதாவது போட்டோனாலும் லைட் தான். லைட் இருக்கிறப்போ லைட்டை வோல்டேஜா மாத்துற டிவைஸ். அதாவது சன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்மளுக்கு லைட், அதை வச்சு அந்த லைட் எனர்ஜியை வச்சு நம்மளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுக்குற இந்த டிவைஸுக்கு பேர் தான் சோலார் செல். இது வந்து டைரக்டா லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஆர் சிம்பிளி டிரான்சிஸ்டர். இது வந்து கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ். அதாவது இந்த டிவைஸுக்கு அனுப்புற கரண்ட் மூலியமா நம்ம வந்து இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இட் இஸ் a semiconductor crystal in which என்ன பண்ணலாம், இதுல ரெண்டு டைப்பா நம்ம சொல்லலாம். அதாவது PNP டிரான்சிஸ்டர், NPN டிரான்சிஸ்டர். இந்த பேரை வச்சே சொல்லலாம். ஒரு N டைப் செமிகண்டக்டரை இடையில வச்சு ரெண்டு P டைப்பை வந்து அதோட கார்னர்ஸ்ல வச்சோம்னா அது வந்து PNP டிரான்சிஸ்டர். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, an N type semiconductor is sandwiched between two P type material. அதாவது எண்ணை வந்து சாண்ட்விச் பண்றோம். அதாவது எண்ணெய் சென்டர்ல வச்சு மிச்சம் இருக்கிற ரெண்டு P டைப்பை வந்து நம்ம வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் PNP டிரான்சிஸ்டர். இந்த NPN டிரான்சிஸ்டர்னா என்னன்னா, P டைப் செமிகண்டக்டர் இடையில வச்சு ரெண்டு N டைப் வந்து மேல வச்சோம் அப்படின்னா, மேலையும் கீழையும் வச்சோம்னா அதுக்கு பேர் NPN டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல 3 ரீஜனா நம்ம பார்க்கலாம். எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படின்னு. எமிட்டர்னா பேர்லயே இருக்கு, இட் எமிட்ஸ் த சார்ஜ் கேரியர்ஸ். கலெக்டர்னா அப்ப என்ன பண்ணும், எமிட்டர் எமிட் பண்ண சார்ஜ் கேரியர்ஸை கலெக்ட் பண்ணும். பேஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிறது. இப்போ எமிட்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா இது சார்ஜ் கேரியரை எமிட் பண்ணணும். அப்போ அவ்வளோ சார்ஜ் கேரியர்ஸ் வேணும். அப்போ இதனால இதை ஹெவியா வந்து டோப் பண்ணியிருப்பாங்க. கலெக்டரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மாடரேட்டா தான் டோப் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து லைட்டா தான் டோப் பண்ணியிருப்பாங்க. இதை ஹெவியா டோப் பண்ணியிருப்பாங்க எமிட்டரை, பேஸை லைட்டரா டோப் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட மாதிரியே கலெக்டரை வந்து டோப் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸ் ரீஜன் வந்து ரொம்ப தின்னா தான் இருக்கும். இதோட சைஸ் பார்த்துட்டோம்னா 10⁻⁻6 மீட்டர். இந்த கலெக்டர் பார்த்துட்டோம்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் இல்லையா, அப்போ இட் வில் பி வெரி லார்ஜ். இப்போ எமிட்டர் பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல கனெக்ட் பண்ணணும். கலெக்டரையும் பேஸையும் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த BGTல வந்து 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கு, கான்ஃபிகரேஷன் இருக்கு. காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர். அதாவது பேஸ் வந்து காமனா இருக்கிறதுக்கு பேர், காமன் கனெக்ஷன்ல இருக்கிறதுக்கு பேர் காமன் பேஸ். இதே மாதிரிதான் காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர். இப்போ காமன் பேஸோட ஃபார்வர்ட் கரண்ட் கெயினை வந்து நம்ம ஆல்ஃபான்னு சொல்லுவோம். காமன் எமிட்டரை வந்து பீட்டான்னு சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா டிவைடட் பை 1 + பீட்டா. இந்த ஃபார்முலா வச்சு தான் இதையும் வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒன்றை ஞாபகம் வச்சுட்டா கூட நம்மளுக்கு போதும். இப்போ இதில் ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா காமன் பேஸ் சிபியோட ஃபார்வர்ட் கரண்ட் கெயின். பீட்டாங்கிறது காமன் எமிட்டரோட ஃபார்வர்ட் கரண்ட் கெயின். இப்போ இந்த டிரான்சிஸ்டரை நம்ம என்னவாலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்விட்சா யூஸ் பண்ணலாம், ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணலாம், ஆசிலேட்டரா யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இதுல அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாத்துலயுமே, இது வந்து ஒரு டிவைஸ். இப்போ இந்த டிவைஸ்ல வந்து சர்க்கியூட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் சர்க்கியூட் தான். அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ல கண்டிப்பா டிரான்சிஸ்டர் இருக்கும். அதே மாதிரிதான் ஸ்விட்ச். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த டிரான்சிஸ்டரை நம்ம ஸ்விட்சா யூஸ் பண்ணலாம், ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணலாம், ஆசிலேட்டராகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல இருக்கிற போர்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து இப்போ இந்த நம்ம வீடியோல பார்க்கறது எல்லாமே வந்து இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். இதை மட்டும் வந்து நம்ம படிச்சுட்டாவே போதும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி இதவே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஒரு 2 or 3-4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதுமானது தான். இதை வந்து ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரொம்ப புரிஞ்சுக்க முடியல அப்படின்னுலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். ஏன்னா வந்து இது வந்து நம்மளுக்கு வெல் அண்ட் குட்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணுங்கிறக்காக நம்ம இதையும் படிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாவே போதும். ஆனா இந்த 12th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸையும் வந்து நம்ம கவர் பண்றது முக்கியம். அதனாலதான் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. இதெல்லாம் தெரிஞ்சதுனாவே போதும். 12th புக் ஃபுல்லாவே தான் நான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன்.
அதனால இதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். 2 or 3 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானா வந்து புரிஞ்சிடும். அடுத்தது ஆசிலேட்டர். ஆசிலேட்டருங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் டிசி இன்டு ஏசி. ஏசியை டிசியா மாத்துறது ரெக்டிஃபையர். ஆசிலேட்டர் என்ன பண்ணுதுன்னா டிசி எனர்ஜியை ஏசி எனர்ஜியா மாத்துது. அப்போ இதை என்னவா யூஸ் பண்ணிக்கலாம்? இது ஒரு ஏசி சோர்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? எங்கெங்கெல்லாம் ஏசி கரண்ட் நம்மளுக்கு தேவையோ அங்கெல்லாம் நம்ம ஆசிலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, சினுசாய்டல் அண்ட் நான் சினுசாய்டல். சினுசாய்டுனா என்ன அப்படின்னா சைன் வேவ்ஸையும் கொசைன் வேவ்ஸையும் கொடுக்கறது, அதுதான் சினுசாய்டல். அதாவது சைன் ஷேப்ல இருக்கிற வேவ்ஸை வந்து கொடுக்கறது தான் சினுசாய்டல். இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிற வேவ்ஸ் இதுதான் சைன் வேவ்னு சொல்லுவோம். இதுதான் வந்து சினுசாய்டல் ஆசிலேட்டர். இதே இது ஸ்கொயர் வேவ்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கும். சாடூத் வேவ்னா நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு சாடூத் வேவ். இது வந்து ஸ்கொயர் வேவ், இது வந்து சைன் வேவ். அப்ப சைன் வேவ் கொடுக்குற ஆசிலேட்டருக்கு பேரு சினுசாய்டல் ஆசிலேட்டர். அதே வந்து ஸ்கொயர் வேவ்ஸ் அண்ட் சாடூத் வேவ்ஸ் கொடுக்கறது வந்து நான் சினுசாய்டல் ஆசிலேட்டர். இந்த ஆசிலேஷனோட ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும் அப்படின்னா f is equal to 1 divided by 2 pi into root of LC. இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஆசிலேட்டர் வந்து சஸ்டைன்டு ஆசிலேஷன், அதாவது ஒரு நீடித்த நேரத்துக்கு வந்து ஒரே மாதிரியான ஆசிலேஷனை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த ஆசிலேட்டரோட ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 0 டிகிரி ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 பையா இருக்கணும். இதோட லூப் கெயின் a into பீட்டா வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஒரு சில டைம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு சஸ்டைன்டு ஆசிலேஷனுக்கு வந்து லூப் கெயின் வந்து என்னவா இருக்கணும், 1ஆ 0வா இல்லை இன்ஃபினிட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதனால இந்த 2 கண்டிஷனையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 0 டிகிரியா இருக்கலாம், இல்லை இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 பையா இருக்கலாம், லூப் கெயின் வந்து 1ஆ இருக்கலாம். இப்போ நம்ம எங்க வந்துட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அனலாக், இப்போ பார்க்கறது எல்லாமே டிஜிட்டல். அனலாக்னா ஒன்றும் இல்லை, 1 2 3 4 இப்படி வந்து கண்டினியூஸா இருக்கிறதுக்கு பேரு தான் அனலாக். இதே டிஜிட்டல்னா என்ன அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 0 ஆர் 1, அதாவது ஒன்று 0வா இருக்கும் இல்லை 1ஆ இருக்கும். 0னா லோ, 1னா ஹை. லைக் ஸ்விட்ச் மாதிரி தான். ஸ்விட்சில் 2 தானே பண்ண முடியும். இப்போ ஒரு நம்ம ஸ்விட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று அந்த ஸ்விட்சை ஆன் பண்ண முடியும், இல்லை ஆஃப் பண்ண முடியும். இதே ஃபேனோட ரெகுலேட்டர் எடுத்துட்டோம்னா நம்ம 1ல இருந்து 5 வரைக்கும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி இல்லாம ஒன்று வந்து ஆன் பண்ணணும், இல்லை வந்து ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி 2 சாய்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ். இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னா என்னன்னா டிஜிட்டல் சிக்னல்ஸை வச்சு நம்ம படிக்கிறதான் வந்து படிக்கிற எலக்ட்ரானிக்ஸ் தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் சிக்னல்னா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ஹையா இருக்கணும், இல்லைனா லோவா இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கணும், அதுதான் டிஜிட்டல் சிக்னல்ஸ். 0னா லோ ஆர் ஆஃப்னு சொல்லலாம், 1னா ஹை ஆர் ஆன். அடுத்தது லாஜிக் கேட்ஸ். நம்ம நிறைய பேர் வந்து படிச்சிருப்போம். லாஜிக் கேட்ஸ் வந்து இதுல சிம்பிள் கான்செப்ட் தான். It is an electronic circuit which is functioned based on digital signals. Mostly எல்லாமே வந்து zeros and ones வச்சு தான் இந்த கேட் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். பேசிக் லாஜிக் கேட்ஸ் என்னன்னா அண்ட், ஆர் அண்ட் நாட். மற்ற வேற என்ன கேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா எக்ஸ்ஆர் இருக்கு, நாண்ட் இருக்கு, நார் இருக்கு. அடுத்தது இந்த நாண்டையும் நாரையும் வந்து யூனிவர்சல் கேட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இது எல்லா கேட்ஸை பத்தியும் நம்ம பார்க்கலாம். பேசிக்கா வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு சில லாஸ் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். 0யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 0 + 0 வந்து 0, 1 + 0 1, 1 + 1 நம்ம இங்க 2 போடக்கூடாது, ஏன்னா 2ங்கிறதே கிடையாது இல்லையா. ஒன்று 0 இல்லைன்னா 1, அப்ப இங்க என்ன போடணும்னா 1 போடணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரியே தான் இருக்கும். 0 × 0 0, 0 × 1 என்னவா இருக்கும், கண்டிப்பா 0வா தான் இருக்கும். 1 × 0 0. அடுத்தது 1 × 1, 1 × 1 என்ன 1. இது வந்து zeros and onesல சொன்னோம். ஒருவேளை நம்ம கொடுக்குற இன்புட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஏன்னு வச்சுக்கலாம். a + 0, a + 0 என்னவா இருக்கும், ஏவா தான் இருக்கும். a + 1 என்னவா இருக்கும்னா நம்ம இங்க a போடக்கூடாது, நம்ம வந்து 1 போடணும். இந்த ஒரு இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது a + a, a + a என்னவா இருக்குன்னா 2aன்னு போட 2a நார்மலா 2aன்னு சொல்லுவோம், இங்க வந்து a. நம்ம எப்படி 1 + 1 1ன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி a + a என்னது a. அடுத்தது
ஏ பார் இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஏ பார்னு சொல்லணும், இல்லை வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஜீரோவோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னா 1, அதாவது ஆப்போசிட்டா இருக்கிறது. இப்போ லோனா அதோட காம்ப்ளிமெண்ட் ஹை இல்லையா, ஹைனா லோ, ஆன்னா ஆஃப், ஆஃபோட காம்ப்ளிமெண்ட் ஆன். இந்த மாதிரி ஜீரோவோட காம்ப்ளிமெண்ட் 1, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0. அதே மாதிரி ஏயோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஏ பார். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கும். அதே மாதிரி ஏ டாட் 0 இல்லை அது வந்து என்னன்னா 0, ஏ டாட் ஏ வந்து ஏ டாட் ஏ பார் வந்து 0. இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏ டாட் 1 என்ன வரும்னா ஏ வரும். இதே ஏ பார் த ஹோல் பார், அதாவது ஏ பார்ங்கிறது ஏயோட காம்ப்ளிமெண்ட், திருப்பி அதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். இப்போ 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, மறுபடியும் 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன வரும், அதே 1 தானே வரும். அதே மாதிரி தான் ஏ பார் த ஹோல் பார் என்ன வரும், ஏ தான் வரும். இப்படி ஏஸ்ல சொல்றோம் இல்லையா, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல சொன்னோம். இதே மாதிரி ஏல வச்சு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து பூலியன் அல்ஜீப்ரா. It is used to simplify the logic circuit. நம்மளோட லாஜிக் சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல கம்யூட்டேட்டிவ் லா பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு நிறைய இருக்கும். அதே தான் இங்கேயும் a plus b equal to b plus a dot b equal to b dot a னா கம்யூட்டேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லானா என்ன பண்ணா, இந்த பிராக்கெட்டை வந்து நம்ம மாத்தி போடுவோம். a b c ன்னு 3 இன்புட் இருக்கும். b plus c ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்ற ஆன்சரை ஏயோட ஆட் பண்ணோம்னா a plus b plus c. இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா a plus b plus c. ஏயும் பியும் ஆட் பண்ணிட்டு அதுல வர ஆன்சரை நம்ம சியோட ஆட் பண்றோம். இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன்லயும் a dot b dot c equal to a dot b into dot c. அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா டாட்டும் வந்திருக்கும் பிளஸும் வந்திருக்கும், அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ். a into b plus c வந்து என்னன்னா ab plus bc. அடுத்தது a plus bc equal to a plus b into a plus c. இந்த எல்லா லாயும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இந்த லாஸ்ல இருந்து 1 மார்க் வரக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து 1 மார்க் வந்துச்சு அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது வந்து கேரண்டீட் தான். ஆனால் இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஒரு டைம் வந்து உட்காந்து நம்ம இதை ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம எழுதி பார்த்துட்டோம்னாவே லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு மறக்காது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது தியரம் இருக்கு, டிமார்கன்ஸ் தியரம். இது பார்த்துட்டோம் அப்படின்னா 2 தியரம் இருக்கு. a plus b பண்ணிட்டு அதுக்கும் நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது என்னவா இருக்குன்னா a bar dot b bar. இதே வந்து a dot b பண்ணிட்டு அதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது என்னவா இருக்குன்னா a bar plus b bar. இங்க பிளஸ்னா இங்க டாட் வரும், இங்க டாட்னா இங்க பிளஸ் வரும். இதை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா a plus bங்கிறது இன்புட்ஸ் இல்லையா, அப்போ சம் ஆஃப் த இன்புட்ஸுக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா the complement of sum of two inputs வந்து will be equal to product of complements இல்லையா. ஏன்னா இது ஏங்கிறது a complement, b பார்ங்கிறது b complement. இந்த 2 காம்ப்ளிமெண்டோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதே மாதிரி தான் செகண்ட் தியரத்தையும் டிஃபைன் பண்ணலாம். the product of two inputs இதுக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா the complement of the product of two inputs is equal to the sum of its complements. அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய கேட்ஸ் இருக்கு அப்படின்னு. அண்ட் ஆர் நாட் இது எல்லாமே பேசிக் கேட்ஸ். நாண்டையும் நாரையும் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா யூனிவர்சல் கேட்டுன்னு சொன்னோம். ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா இந்த நாண்ட் கேட்டும் நார் கேட்டும் இருந்தால் மட்டும் போதும், நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா கேட்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். அதனால தான் இது யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது எக்ஸ்ஆர் அண்ட் எக்ஸ்நார். அண்டோட சிம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்து போட்டிருக்கணும். இதே ஆர்னா வந்து கர்வ்டா போட்டிருக்கணும். இப்போ என்னன்னா ஏபிங்கிறது இன்புட்டா இருக்கும். இந்த அண்ட் கேட் வழியா போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் ஒய். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஏ அண்ட் பி இன்புட்டா இருக்கும். ஒரே ஒரு இன்புட் இருக்கிற ஒரே டிவைஸ் ஒரே லாஜிக் கேட் எதுனா நாட் கேட். இங்க என்ன கொடுக்குறோமோ அதோட ஆப்போசிட் வந்து இங்க கிடைக்கும். இங்க நம்ம 1 கொடுத்தோம்னா இந்த நாட் கேட் வழியா போச்சுன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் என்னது 0, அது கிடைக்கும். இங்க 0 கொடுத்தோம்னா இங்க 1 கிடைக்கும், அதுதான் நாட் கேட். அடுத்தது நாண்ட். நாண்டுக்கும் அண்டுக்கும் என்னன்னா அண்டையும் நாட்டையும் சேர்த்துனோம்னா நாண்ட் வரும். இந்த மாதிரி ஒரு இங்க ஒரு சின்ன பபிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நாட்டோட ஒரு அடையாளம். இப்போ நாண்டுல வந்து அது இருக்கு, அண்டுல வந்து அது இருக்காது. இப்போ அண்டையும் நாட்டையும் சேர்த்துனது தானே நாண்ட் கேட்டு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அண்டு கேட்ல ஒரு சின்ன பபிள் ஆட் பண்ணோம்னா அதுதான் நாண்ட் கேட். இதே மாதிரிதான்
நார் கேட்டுக்கும். நார்னா என்னவா இருக்கும்? ஆர் பிளஸ் நாட் இல்லையா? இப்ப இந்த ஆர் கேட்லயே ஒரு பபிள் ஆட் பண்ணோம்னா அதுதான் நார் கேட். அடுத்தது எக்ஸ்ஆர் அண்ட் எக்ஸ்நார். இதுல வந்து ஆர் ஆர் தான் இல்லையா? எக்ஸ் ஆருங்கிறங்காட்டி ஆர் கேட் போட்டுட்டு இந்த முன்னாடி மட்டும் இன்னொரு கர்வ்ட் லைன் போடுறோம். இது வந்து நார், எக்ஸ் நார் இல்லையா? அப்ப நார் கேட் போட்டுட்டு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கர்வ்ட் லைன் ஆட் பண்ணோம்னா இது எக்ஸ் நார் கேட். இதோட பூலியன் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம்னா y ஈக்குவல் டு a டாட் b. அதாவது அண்ட் கேட்ல வந்து இப்போ y வந்து ஒரு இன்புட், a வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதாவது 1 கொடுக்குறோம், bக்கு 1 கொடுக்குறோம். அப்போ 1 into 1 என்ன வரும்? 1 வரும் இல்லையா? அதுதான் வந்து அவுட்புட்டா கிடைக்கும். என்ன இன்புட் கொடுத்தாலும் இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஒய்ங்கிறது வந்து அவுட்புட், ஏ அண்ட் பிங்கிறது இன்புட். இதே ஆர்னா ஏ பிளஸ் பின்னு அர்த்தம், நாட்னா ஏ பார். அண்டுனா என்ன வரும்? நாண்டுனா என்னது? ஏ டாட் பி த ஹோல் பார். அதாவது அண்டுக்கு நம்ம வந்து நாட் எடுக்கணும் இல்லையா? அப்போ ஏ டாட் பி மேலே ஒரு பார் போட்டுக்கணும். இதே நார் கேட்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஏ பிளஸ் பி த ஹோல் பார். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் சொல்றது, ஏ எக்ஸ்க்ளூசிவ் பி. இது வந்து ஏ எக்ஸ்க்ளூசிவ் பி த ஹோல் பார் எக்ஸ் நார்க். நெக்ஸ்ட் வந்து ட்ரூத் டேபிள். அதாவது ட்ரூத் டேபிள்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒவ்வொரு லாஜிக் கேட்ஸ்க்குமே வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுப்போம். இப்போ ஏ பின்னு 2 இன்புட் இருக்கும், நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஒய்னு வந்து கிடைக்கும். இப்போ இன்புட்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்? ஏல வந்து ஜீரோவும் கொடுக்கலாம், ஒன்னும் கொடுக்கலாம். இதே மாதிரி பிலையும் ஜீரோஸ்லயும் கொடுக்கலாம், ஒன்ஸ்லயும் கொடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு இன்புட் காம்பினேஷனுக்கும் என்ன மாதிரியான அவுட்புட் கிடைக்குது? ஒருவேளை ஏல 0 கொடுத்து பிலையும் 0 கொடுத்தா என்ன மாதிரி அவுட்புட் வருது? இல்ல ஏல வந்து 1 கொடுத்து பில 0 கொடுத்தோம்னா என்ன மாதிரி வரும்? இல்ல ஏல 0 கொடுத்து பில 1 கொடுத்தா என்ன மாதிரி வரும்? ரெண்டுலயுமே வந்து 1 கொடுத்தோம்னா என்ன மாதிரி வரும்? இந்த மாதிரி ஒவ்வொரு இன்புட் காம்பினேஷனுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு சார்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் ட்ரூத் டேபிள். இப்போ எல்லா லாஜிக் கேட்ஸோட ட்ரூத் டேபிளையும் நம்ம வந்து பார்க்கலாம். நாட்டுக்கு வந்து ஒரே ஒரு இன்புட் தான் கொடுப்போம் இல்லையா? நான் சொன்னேன் நாட்டுக்கு வந்து என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா அவுட்புட் வரும், அதுக்கு காம்ப்ளிமெண்டா அவுட்புட் வரும். 0 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும், 1 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். இப்போ ஆர் கேட்டுக்கு என்ன அப்படின்னா 0 + 0 மட்டும்தான் 0வா இருக்கும், வச்சிருக்க எல்லாமே வந்து நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். இதே வந்து அண்ட் கேட்டுக்கு என்ன அப்படின்னா 1.1 மட்டும்தான் நம்மளுக்கு 1, வச்சிருக்க எல்லா வேல்யூமே நம்மளுக்கு 0 தான். நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ் கிளாஸ்லயே வந்து நம்ம இதை பார்த்துருப்போம். அடுத்தது ஆர் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து நார் கேட்டு. ஆர்னாவே நாட் பிளஸ் ஆர் தானே நார். அப்போ ஆர் கேட்டோட ஆப்போசிட் அவுட்புட் தான் நாருக்கு வரும். எந்த இடத்துல 0 வந்துச்சோ அந்த இடத்துல தான் 1, மற்ற எல்லா காம்பினேஷனுக்குமே நம்மளுக்கு அது 0 கிடைச்சிடும். இதே மாதிரி தான் அண்டுக்கு ஆப்போசிட் தான் நாண்ட் கேட்டு. இங்க 0 வந்த எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு 1 வரும், 1 வந்த அவுட்புட்ல மட்டும் நம்மளுக்கு 0 வரும். அடுத்தது எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் கேட் எப்படி அப்படின்னா, நம்ம 2 இன்புட் கொடுக்குறோம் இல்லையா? இந்த 2 இன்புட்டும் வெவ்வேறு மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு 1 கிடைக்கும். இப்போ எப்படி அப்படின்னா ஏல 1 கொடுத்தோம்னா பில 0 கொடுக்கணும், ஏல 0 கொடுத்தோம்னா பில 1 கொடுக்கணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்குற இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து 1 கிடைக்கும். சப்போஸ் ஒரே மாதிரி இன்புட் கொடுக்குற இடம், லைக் ஏ அண்ட் பி ரெண்டுலையுமே 0, இல்லை ஏ அண்ட் பி ரெண்டுலையுமே நம்ம 1 கொடுத்தோம், அந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு 0 கிடைச்சிரும். இதுதான் எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது அப்படின்னா எக்ஸ் நார் கேட்டு. இங்க 0 வந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு 1 வந்திருக்கு, 1 வந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு 0s வந்திருக்கு. இதுதான் வந்து ட்ரூத் டேபிள். இதுல மனப்பாடம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த இன்புட் சொல்றதா ஞாபகம் வச்சுக்கோங்க. 01 01 போடணும், அடுத்தது 00 11 போடணும். இதை வச்சுட்டு பேசிக் கிளாஸை வச்சு நம்மளே எழுதுறது தான். ஒரு டைம் வந்து பார்த்துட்டு எழுதி பார்த்தீங்கன்னாவே இது மனப்பாடம் ஆயிரும். திருப்பி திருப்பி நம்ம படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செமிகண்டக்டர் டிவைசஸ் இந்த டாபிக் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் லெவல் டாபிக். இந்த டாபிக்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும்தான் வந்து நம்ம இந்த வீடியோ கண்டென்ட்ல கொடுத்துருக்கேன். அதனால இந்த வீடியோஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் திருப்பி திருப்பி படிச்சு மனசுல வச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.